பழனி முருகன் கோயிலிற்கு செல்பவர்கள் பொதுவாக இராஜ அலங்காரத்தையே பார்த்து வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன், அது சரியா? அறுபடை வீடுகளில் அவதாரங்களாக முருகன் உட்கார்ந்திருக்கிறார். அதில் முக்கியமான வீடு பழனி. இதுதான் நமக்கு அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞானத்தை தூண்டக்கூடிய இடம். முருகன் ஏன் அந்த கோலத்தை பூணுகிறார்? அப்பா அம்மா என்பது கூட மாயைதான் என்பதை உணர்த்தக்கூடிய இடம் அது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த மாதா பிதா என்பது கூட பொய்தான். அது கூட ஒரு மாயைதான் என்பதை உணர்த்துவதற்காக உருவான அவதாரம்தான் பழனி அவதாரம். நீ ஒரு மெய்ஞானியாக இரு, ஓட்டாண்டியாக இரு என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. ஒன்றுமே இல்லாமல் சாம்பலை பூசிக்கொண்டு கோவணத்தை கட்டிக்கொண்டு வந்து நில் என்றெல்லாம் அவர் அந்த கோலத்தில் உணர்த்தவில்லை. தவறான வழியில் செல்வத்தை தேடாதே, பொருளை தேடாதே. அப்படி தேடினால் அது உனக்கு நிலைக்காது. பிறகு சங்கடங்களை அனுபவிப்பாய். எதுவுமே வேண்டாம் என்று நீ விட்டுவிட்டால் உன்னை தேடி எல்லாமே வரும் என்பதுதான் நிர்வாண கோலம். தண்டு கொண்டு கோவணத்துடன் நிற்கும் அந்த கோலம். இதுபோல விட்டுவிட்டால் ராஜாவாக நீ இருப்பாய் என்பதை உணர்த்தத்தான் இராஜ அலங்காரம். அதனால் இந்த இரண்டு அலங்காரமுமே மிகவும் பிரதானம். அதனால் பழனிக்கு போய் முருகன் சாதாரணமாக இருந்ததை பார்த்தோம். அது சரியில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது பற்றற்று வாழ்த்தல். பற்றற்று என்றால் எதையுமே சாப்பிடாமல் இருப்பது என்பதெல்லாம் பொருளல்ல. சாப்பிடு, அளவாகச் சாப்பிடு, அதே நேரம் அறநெறியில் சம்பாதித்துச் சாப்பிடு. இதுதான் முருகன் பழனியில் உணர்த்தக்கூடிய ஐதீகம். அதனால் பழனி முருகனை எந்த கோலத்தில் பார்த்தாலும் நல்ல பலன்கள் உண்டு.